இன்று ஜூலை 1, 2026 தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் மக்கள் பரவலாக பேசிவரும் முக்கிய 10 செய்திகளின் தொகுப்பு இதோ. 1. தமிழக அரசியலில் புதிய மாற்றம். முதல்வர் விஜய் இன்று நடத்தும் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தவிக தலைவரும் முதலமைச்சருமான சி. ஜோசப் விஜய் இன்று ஜூலை 1 மாலை 4 மணிக்கு கோவளத்தில் தனது கூட்டணி தோழமை கட்சிகளுடன் மதிமுக, விசிக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஒரு முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துகிறார். 2. ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்த புதிய விதிமுறைகள். இன்று முதல் இந்தியா முழுவதும் நிதி மற்றும் பொது சேவைகளில் பல புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. ஆதார், மின்னஞ்சல், இமெயில் முகவரியை ஆன்லைனில் அப்டேட் செய்வதற்கான ரூ. 75 கட்டணம் டிசம்பர் 31 வரை ரத்து செய்யப்பட்டு இலவசமாக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான சேவை முகமை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதால் இனி பாஸ்போர்ட் எடுக்க கூடுதல் செலவாகும். ரயில்வே அபராதம். ரயில்வே ரூல்ஸ். ரயில்களில் ஆபத்தான பொருட்களை எடுத்துச் செல்வது மற்றும் அனுமதியின்றி வியாபாரம் செய்வோருக்கான அபராதத் தொகை கடுமையாக்கப்பட்டுள்ளது. 3. ரிசர்வ் வங்கியின் RBI அதிரடி உத்தரவு. வங்கிகள் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி தேவையற்ற நிதி திட்டங்களை விற்பனை செய்வதை என்று முதல் அமலுக்கு வருகின்றன. இதனால் தவறான முறையில் திட்டங்கள் விற்கப்பட்டால் வாடிக்கையாளர்கள் இழப்பீடு பெற முடியும். 4. ITR தாக்கல் செய்ய இறுதி எச்சரிக்கை. நடப்பு நிதியாண்டிற்கான 2025 முதல் 26 வரை வருமான வரி தாக்கலை ITR ஜூலை 31, 2026க்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் அதிகபட்சமாக ரூ. 5000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 5. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6. திமுக தொண்டர்கள் கைது. ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் தவிக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 7. பசுவதை தடை உத்தரவு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. 8. எழுத்தாளர் புவியரசு காலமானார். பிரபல சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான புவியரசு காலமானார். அவரது மறைவுக்கு தமிழ் ஆர்வலர்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 9. கோவில் திருவிழாவில் வெடிவிபத்து. 20 பேர் காயம். கடலூர் மாவட்டம் கிள்ளை பகுதியில் நடைபெற்ற ஒரு கோவில் திருவிழாவின் போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10. உலகக்கோப்பை கால்பந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 விறுவிறுப்பான கட்டத்தில். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் லீக் சுற்றுகள் மற்றும் நாக் அவுட் போட்டிகள் மிக தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளன. இதையும் கவனிங்க. இன்று முதல் சில முன்னணி வங்கிகளின் கிரெடிட் கார்டு ரிவார்டு புள்ளிகள் மற்றும் விமான நிலைய லவுஞ்ச் ஆக்சஸ் விதிகளிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. உங்கள் கார்டு விபரங்களை ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது.